நான் ஒரு சினிமா நடிகனாக கண்டி இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு வந்து ஒரு 200 கோடி 300 கோடி எனக்கு சம்பளம் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த பணத்தில் என் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வரைக்கும் நான் கரெக்ட் பண்ணிக்கின்னு மீதி இருக்கிற பணத்தில் இந்த மாரி இல்லாதப்பட்ட வீடு இல்லைன்றவங்கோ, பிளாக்ஒர்த்தில் வாயிறவங்கோ, குழந்தைங்க, ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, ஒரு 8 வயசு பொண்ணு சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நான் குளிக்கும் போது இந்தமாரி இந்த பிளாக்ஒர்த்தில் எல்லாரும் பார்க்குறாங்கோ, நம்ம பாலியல் குற்றத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு பொண்ணு சொல்கிற வார்த்தைக்கும் இந்த பாலியல் குற்றத்துக்கும் எதுனா சம்மந்தங்குதா பார்த்தீங்களா? அப்போ வயசுக்கு வந்த பொண்ணுங்களை வச்சு பிளாக்ஒர்த்தில் வாயிறாங்க. அப்போ அந்த அரசு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் யூடியூப் விடுறேன். இதில் வந்து ரொம்ப சாதிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு நடிகனாக இருந்து அரசுல வந்து இதுமாரிலாம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் நான் சத்தியமாக நினைக்கலங்க. ஏன் தெரியுமா? நான் நடிகர்னா இருந்து அதில் வர பணத்தை வச்சு நான் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன். நம்ம நல்லது நம்ம கிட்ட இருந்து போனால ஒரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. அவங்க மனசுலேயே நம்ம நின்றுடுவோம். இதுக்கு பிறகு நம்ம எங்கே நின்னாலும் வெற்றி நமக்கு தான்.